அவசர அவசரமாக கிளம்பி போனாங்கடா 2 பேரும். போகிற இடத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. அவன் தான் ஃபோன் பண்ணல, நான் ஃபோன் பண்ணுறேன்ல. ஒரு வார்த்தை அட்டன் பண்ணி இப்படிப்பாண்டி ஏதாவது சொல்லலாம்ல. ஃபோன் எடுத்து தொலைய மாட்டேங்கிறேன். மச்சான், நீங்கள் வேணும்னா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். சார். சொல்லுங்க சார். அந்த பிள்ளை வேற யார்கிட்டயே பேசிக்கிருக்குடா. வேணும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க மச்சான். சார், அந்த பெண்டிங் ஒர்க்கில் நான் ஒரே நாளில் முடிச்சிடுவேன் சார். கண்டிப்பாக முடிச்சிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மடி லீவு கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருச்சுப்பா. அதுவே நான் ரொம்ப கெஞ்சி வாங்கினேன். எதுக்கு அவர் அவ்வளோ பேசுறாரு? ஏங்க, பேசிட்டு இருக்கும்போது மாமா கால் பண்ணாங்க. அப்பா எனக்கு தான் ஃபோன் பண்ணாரு. எடுத்து பேசிருக்க வேண்டியதானே? அட நீ வேற மீனா, ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன். அவர்கிட்ட பேசினேன்னு வச்சுக்க, இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்ருவாரு. ஏங்க, மாமா தான் கூப்பிடுறாரு. சரி, அப்புறமேல பேசிக்கலாம். அட்டன் பண்ணிடுறேங்க. சொல்லுங்க மாமா. ஏப்பா என்னப்பா இது? உனக்கு அவனுக்கு மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறேன், யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்களாப்பா? மாமா, அது ஒரு வேலையா இருந்தோம். சரிப்பா, உங்கள் அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? அவர் நல்லா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை மாமா. அதை கேட்கத்தேப்ப இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன். சரி, போன வேலை முடிஞ்சா? இல்லை மாமா, அது... சரிப்பா மீனா, போன வேலை முடிஞ்சுடா. செந்தில் உடனே கடைக்கு வர சொல்லு. வேலைங்க நிறைய கிடக்குப்பா. சரிங்க மாமா, சொல்லிடுறேன். சரிப்பா, வச்சுறேன். மச்சான், நான் எல்லா டெலிவரியும் பார்த்துக்கிடவா? ஏழை ஒரு ஆளாக எம்டி விளையாடா பாப்பா நீயே? குமரேஜ மாமா எப்பயும் போல் கடைக்கு விளையாடாச்சா வருவார். ஏற்கனவே கொடுக்க வேண்டிய டெலிவரி 12 இருக்குடா. அது அப்படியே கிடக்கு. அவனு விளாண்டா நான் தான் போய் டெலிவரி பண்ணேன். மடி, அப்பா, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் கால் பண்ண உடனே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம்ல, அதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஓ அப்படியா? சரி சரி சரி. வாமா, வாங்க மாப்பிள்ள. மாடி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் ஆபீஸரை பார்த்து வந்துடுறேன். இப்படி உட்காருங்க. இதெல்லாம் நெசமா? ஏய், எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, நான் வேணா பிடிச்சுக்குவா? இல்லை இல்லை இல்லை, வேண்டாம். கடவுளே. ஏங்க, என்னங்க? ஐயோ, உட்காருங்க, வாங்க உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. ஏங்க, என்னாச்சு இப்போ? எதுக்கு இவ்ளோ வேர்க்குது உங்களுக்கு? ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்க. அதான் அப்பா உள்ள போயிருக்கார்ல, எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரியே இருக்கு மீனா. திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வர மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் அது கையை விட்டு போயிடும், என்னை விட்டு போயிடும். கை கெட்டினது வாய்க்கு என்றைக்குமே எட்டினதே இல்லை. அதான் இந்த தடவை எந்த வாய்ப்பும் உங்களை விட்டு போகாது. பதட்டப்படாம அமைதியா நம்பிக்கையோட இருங்க. அப்பா பார்த்துப்பாரு. என்னாச்சு மாமா?
வேலை கிடைச்சிருச்சா? எம்மாடி ஆ? ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டேன் வேலை வாங்க. கிடைக்கலையா? ஏங்க மாப்பிள அவ்வளவுதானா மாமா? 10 லட்ச ரூபா திரும்ப கிடைக்காதா? ஏங்க அதுவும் போச்சா? ஐயோ மாப்பிள எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அகலக்கால் வைக்காதன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. எல்லாம் நேரம் என்ன ஏங்க இருங்க, அவர் ஏதோ சொல்ல வராரு, பேசவே விட மாட்டீங்க. நீங்க சொல்லுங்கப்பா. மாப்பிள உள்ள வாங்க மாப்பிள. எதுக்கு மாமா? அட உள்ள வாங்க மாப்பிள. மாடி அழைச்சிட்டு வாமா. உள்ள கூப்பிட்டு வச்சு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்களா மாமா? மாடி என்னம்மா இது? ஓ, அப்படியே சொன்னாலும் நம்ம வேற ஏதாவது பாத்துக்கலாம். நீங்க வாங்க வாங்க மாப்பிள. வாங்கங்க. போங்க. சார் வரலாங்களா? வாங்க உட்காருங்க சார். வணக்கம் சார். உட்காருங்க. மாப்பிள சார் பேர் மகேந்திரன். சார் தான் இந்த ஆஃபீஸில் ஈயா இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார் இது என் மாப்பிள, அது என் பொண்ணு. ஹலோ சார். வணக்கம்மா. மாப்பிள சாருக்கிட்ட தான் உங்கள் வேலை விஷயமா பேசி வச்சுருந்தேன். சார் மட்டும் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. எல்லாரும் 20 லட்சம் 30 லட்சம்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சார் தான் எனக்காக 10 லட்ச ரூபா கொடுங்க சார் போதும்னாரு. தேங்க்ஸ். உங்களுக்காக தான் நான் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த டீலிங்ல எந்த லாபமும் கிடையாது. சார் அதான் எனக்கு நல்லா தெரியுமே சார். என்னங்க மாப்பிள வாங்கிக்கங்க. வாங்கிக்கோங்க. மாப்பிள ஏந்திரிச்சு நின்று வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. என்ன மாப்பிள திருதுன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையா? நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்க. உங்க கையில் இருக்கிறது உங்க ஜாப்புக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பிரிச்சு பாருங்க. அப்பா நிஜமாவே வேலை கிடைச்சிருச்சாப்பா? சொல்லி கூட்டிட்டு வரலீங்களா? இன்னைக்கு கிடைச்சிடும்னு சும்மா சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஆனால் உறுதியாக எதுவும் சொல்லலை. உங்கள் கையால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்குற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சேன். மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன், எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் நிறைய இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு சார் முகத்துக்காக சிரமப்பட்டு உங்களுக்கு இந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஏங்க என்ன ஆச்சு? ஐயோ மாப்பிள மாப்பிள பாத்து பாத்து. மாப்பிள ஆ, இந்தாங்க. ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க.